ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கொரோனா அப்படிங்கிற கொடிய வைரஸ் நம்ம எல்லாத்தோட வாழ்க்கையுமே புரட்டி போட்டிருக்கு. ஸோ இந்த நன்னாளில் அந்த கொரோனா வைரஸ் ஒழிஞ்சு நம்ம எல்லோரும் நல்லா ஹெல்த்தியாக சந்தோஷமாக இருக்கணுன்றதை சொல்லிவிட்டு இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்திங்கன்னா, எல்லா சுவையும் சேர்ந்த மாங்காய் பச்சடி. இந்த மாங்காய் பச்சடி இந்த தமிழ் புத்தாண்டுக்கு கண்டிப்பாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபின்னே சொல்லலாம். ஏன்னா இதில் எல்லா சுவையுமே அடங்கியிருக்குது. அதனால் இந்த ரெசிப்பியை மோஸ்ட்லி எல்லோரும் செய்வாங்க. வாங்க இப்போ இந்த மாங்காய் பச்சடியை எப்படி ஈஸியாக பண்ணலான்றதை பார்க்கலாம். இந்த மாங்காய் பச்சடி செய்கிறதுக்கு நான் மாங்காவை தோல் சீவிட்டு இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா சீக்கிரமே வெந்து நல்லா குழஞ்சி அது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இதை ஸ்டவ்வில் வச்சு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி இதை நல்லா கொதிக்க விட்டு வேக விடலாம். இது வேகும்போதே நம்ம இதோட மஞ்சள் தூள், ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, தேவையான அளவு மிளகாய்த்தூள், இதில் பச்சை மிளகாவும் போடலாம். நானாக மிளகாய்த்தூள் போட்டு தான் இன்றைக்கி இதை பண்ணுறேன். இது வேகட்டும். இது வேகத்துக்கு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் ஆகும். இங்கே பாருங்கள், இப்போ நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. இது நல்லா வேகட்டும். இதில் பார்த்திங்கன்னா இப்போ நான் மாங்காய் கொட்டையும் போட்டிருக்கேன். அது கூட ஒரு தனி டேஸ்ட்டாக தான் இருக்கும் இதில். இப்போ பாருங்கள், இந்த மாங்காய் நல்லா வெந்து எல்லாமே நல்லா குழஞ்சி வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி குழையிற அளவுக்கு வேக விட்டால் தான் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது ஓரளவு நல்லா இப்போ குழஞ்சிருச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு வெல்லத்தை நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த வெல்லம் நான் அப்படியே தான் சேர்க்க போகிறேன், பாகு வைக்க போகிறதில்ல. ஸோ இப்போ அதுக்கு தேவையான அளவு வெல்லம், இனிப்பு ஜாஸ்தி வேணுங்கிறவங்க கொஞ்சம் கூட குறைய போட்டுக்கலாம். இப்போ இந்த வெல்லத்தை நல்லா அந்த ஹீட்லேயே போட்டுட்டோன்னா இது நல்லா கரைஞ்சிரும். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இந்த மாங்காய் பச்சடிக்கு வெல்லம் அப்படியே போடுறதுனால நான் இதில் பச்சரிசி மாவு சேர்க்க போகிறதில்ல. பாகு வச்சு ஊற்றினா தான் தண்ணியாக இருக்குன்றதுக்காக நம்ம பச்சரிசி மாவு ஊற்றணும். இது 2 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நான் இந்த பக்கம் தாளிச்சுக்கிறேன். கடாயில் எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணி கடுகு வெடித்ததும் உளுத்தம் பருப்பு, உளுந்து சிவக்கிற வரைக்கும் வதக்கிட்டு அதிலே கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து போட்டு வறுத்து எடுத்துட்டு அதை இந்த கொதிக்கிற மாங்காய் பச்சடியில் போட்டு கலந்து விட்டால் ரொம்ப டேஸ்டான சுவையான மாங்காய் பச்சடி 10 நிமிஷத்தில் தயாராகிடுச்சு. இந்த மாங்காய் பச்சடியில் ஆக்சுவலாக வேப்பம்பூவும் வறுத்து போடுவாங்க. நான் இன்றைக்கி வேப்பம்பூ இல்லைன்றனால வேப்பம்பூ சேர்க்கலை. வேப்பம்பூ இருந்தால் நீங்கள் அதை சேர்த்தே பண்ணலாம். அப்போ தான் அறுசுவையாக இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ டேஸ்ட்டான மாங்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மேலும் பல சுவாரஸ்யமான ரெசிபீஸ்க்கு உங்கள் ஸ்நேகிதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.